தக்காளி குழம்பு எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி வைக்கிறோம். இது போல் மசாலாலாம் நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சு பாருங்கள். அப்படி ஒரு ருசியும் டேஸ்ட்டும் இருக்குங்க. இது சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே அந்த நாக்கிலே இருக்குங்க அந்த ருசி நமக்கு. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த தக்காளி வதக்கிட்டு அரைச்சிட்டு செஞ்சு பாருங்கள். சரி வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் ஆயிட்டிங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் மேலே கடாய் வச்சு பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். மிதமான தீயில வச்சுக்கலாம். தனியா போட்டுக்கலாம். சாம்பார் பருப்பு 1 டீஸ்பூனு, சீரகம் 1/2 டீஸ்பூனு, சோம்பு 3/4 டீஸ்பூனு, மிளகு 1/2 டீஸ்பூனு, காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இதை நல்லா வறுத்துக்கலாம். கருகாமல் கம்மி தீயில வச்சு நல்லா வறுத்துங்க. நல்லா வாசனை வருது பாருங்கள், இந்த பருப்பு போட்ட வாசனை. சாம்பார் பருப்பு இல்லைன்னா கடலைப்பருப்பு கூட போட்டுக்கலாங்க. தேங்காய் ஒரு 2 டீஸ்பூனுங்க. தேங்காய் சூடு ஏற வழியே வறுத்துங்க. நல்லா பதமாக வறுத்துட்டுங்க. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அந்த பருப்பு தேங்காயெல்லாம் வறுத்து எடுத்து வச்சிட்டோம். அந்த கடாயிலே எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பழுத்து தக்காளிங்க ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். மண் பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சுக்கணும். சூடு எரிச்சு எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். ஒரு பட்டை போட்டுக்கலாம். ஒரு அன்னாச்சி பூ பாதி போட்டுக்கலாம். 2 லவங்க பூ போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, ரெண்டு பச்சை மிளகா 4 உடச்சி வச்சுங்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். அது கூடவே கறிவேப்பிலை போட்டுக்கலாம்.
இது நல்லா வதங்கினக்கட்டும் நம்ம அது அந்த வறுத்து வச்ச மசாலாவை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நைஸாக அரைக்கணும்னா கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச தக்காளி இதிலேயே சேர்த்துக்கலாம். அந்த மசாலா கூடவே அரைச்சி எடுத்து வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சோம்னா போதும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போது மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே மிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறோம். மிளகு எல்லாம் கொஞ்சமாக போட்டுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏற்கனவே மிளகாய் மல்லி அதை போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம். போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சல தண்ணி ஊற்றாத அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க. ஏற்கனவே வதக்கி வச்ச மசாலா தான், கொஞ்சம் எண்ணெயிலே நம்ம இதை வதக்கி எடுத்துக்கணும். தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி, முன்ன 2 தக்காளி பெரிய சைஸ் போட்டோம், இப்போ ஒரு தக்காளி இதை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ரொம்ப வதங்கணும்னு இல்லை. இப்போ நம்ம அந்த ஜாரு கழுவி வச்சுருக்கிறது தண்ணி ஊற்றிக்கலாம். இது போல் தக்காளி குழம்பு செஞ்சு பாருங்கள். சாப்பாடு கேட்டு சாப்பிடுவாங்க. சாதத்துக்கு தான் இல்லைங்க, இது இட்லி தோசைக்கு எல்லாம் சப்பாத்திக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா குழம்பு கொதிக்குது. இது கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். உங்களுக்கு இப்படி கொதிக்க வைக்க லேட் ஆகுதுன்னா குக்கரில் தாளித்து ஒரு விசில் வச்சு கூட எடுத்துங்க. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம சட்டியில் சமைக்கவே நல்லா எப்படி கொதிக்குது பாருங்கள். தக்காளி குழம்பு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சாதம் போட்டுக்கலாங்க. சும்மா மாங்காய் ஊறுக்காய் ஒரே குட்டி பீஸ் இருந்தால் போதுங்க. வச்ச குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க. நல்லா போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. தக்காளி குழம்பு எல்லோரும் வைக்கிறது வேறு மாதிரி இருக்கும். இது போல் பொடி பண்ணி போட்டு மசாலாவை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். சுவையான தக்காளி குழம்புங்க, சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.